ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா VLOOKUP வந்து மல்டிபிள் டேபிளோட எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதோட VLOOKUP வந்து இஃப் ஃபார்முலா வந்து ரெண்டு சேர்த்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஒரு செகண்டரி டேபிள், இந்த ரெண்டு சைடில் ரெண்டு கொடுத்துருக்கீங்களா, அது வந்து செகண்டரி டேபிள்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. ப்ரைமரி டேபிள் என்னென்னா இந்த இருக்குது, இந்த இதுதான் ப்ரைமரி டேபிள். சரியா? இதில் தான் நம்ம அந்த VLOOKUP யூஸ் பண்ணி அந்த மல்டிபிள் டேபிள்லேருந்து நம்ம டேட்டாவை இங்கே கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். சரியா? அது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் இங்கே வந்து கமிஷன் ரேட் வந்து ஃபைன் பண்ண போகிறேன். அதுக்கு VLOOKUP ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு VLOOKUP கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறோங்க. அப்புறம் லுக்கப் வேல்யூ இருக்குல்ல, அந்த லுக்கப் வேல்யூ வந்து நம்ம இந்த சேல்ஸ் செல்லை செலக்ட் பண்ணணும். சரியா? சேல்ஸ் செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு கமா கொடுங்க. கமா கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா டேபிள் அரேக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து என்ன கொடுக்குறதுனா நம்ம லாஜிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இஃப். சரியா? இஃப் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து இந்த இப்போ இங்கே பாருங்கள் லாஜிக்கல் டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்னா இந்த இயர்ஸ் இருக்குல்ல, இந்த டூண்டு அந்த இயர்ஸ் இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இந்த செல் வந்து லெஸ் தேன் 5 இயர்ஸாக இருந்துச்சுண்டா, இங்கே பாருங்கள் நான் லெஸ் தேன் 5 இயர்ஸ் டென்யூர் கொடுத்துருக்கேன். லெஸ் தேன் 5 இயர்ஸாக இருந்தால் நமக்கு எந்த டேபிள் எடுக்கணுங்கிற செல்லை நான் செலக்ட் பண்ணுறேன், இந்த டேபிள். சரியா? இதை அப்படியே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு மறக்காமல் F4 சிம்பிளை கொடுங்க. இதுதான் என்ன செய்யுண்டா ரோவையும் காலமையும் லாக் பண்ணும். இங்கே பாருங்கள் டாலர் சிம்பிள் ரோக்கும் காலத்துக்கும் முன்னாடி இருக்கா, இது வந்து லாக் பண்ணிடுச்சு. சரியா? கமா கொடுத்து இப்போ நம்ம கொடுத்த லாஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுண்டா எந்த டேபிள் எடுக்கணும், கிரேட்டர் தென் 5 இயர்ஸ் டென்யூருடைய டேபிளை நான் செலக்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், அந்த டேபிளை நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கேயும் மறக்காமல் நீங்கள் என்ன செய்யணுண்டா F4 கொடுக்கணும், ரோவையும் காலமையும் லாக் பண்ணுறதுக்கு. சரியா? பாருங்கள், அங்கேயே வச்சு நான் F4 கொடுத்த உடனே ரோவையும் காலமும் லாக் பண்ணிடுச்சு. லாக் பண்ணுறது உங்களுக்கு எப்படி தெரியுண்டா அதுக்கு டாலர் சிம்பிள் வரும். சரியா? கொடுத்து இப்போ இஃப் ஃபார்முலா வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம VLOOKUP இதுக்கு வந்தாச்சு. சரியா? இப்போ கமா கொடுத்தோன்னா காலம் இண்டெக்ஸ் நம்பர்னு கேட்கும். எந்த காலத்தில் உள்ள அவுட்புட் நமக்கு வேணுங்கிறது தான் இதுடைய இது. அது நமக்கு ரேட்டு வந்து எந்த காலத்தில் இருக்குது, செகண்ட் காலத்தில் இருக்குல்ல ரெண்டு டேபிள்லையும். அப்போ நம்ம டூண்டு கொடுக்குறோம். கமா கொடுத்து இப்போ இங்கே பாருங்க ட்ரூண்டு காமிக்கும். ட்ரூண்டா அப்ராக்சிமேட் மேட்ச்சு, ஃபால்ஸ்னா எக்ஸாக்ட் மேட்ச்சு. இப்போ நமக்கு உள்ள டேட்டா என்னென்னா லுக்கப் வேல்யூ ஃபுல்லாக சேல்ஸ் வந்து எனக்கு மேட்ச் ஆகாது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. சரி, அதனால் நான் என்ன போகிறேன்டா அப்ராக்சிமேட் மேட்ச் அந்த ட்ரூண்டு உள்ளதுக்கு நீங்கள் 1 கொடுக்கலாம், இல்லை ட்ரூண்டு கொடுக்கலாம். சரியா? ஃபால்ஸுக்கு 0 கொடுத்துக்கலாம். இப்போ நான் ட்ரூ தான் கொடுத்துருக்கேன். ட்ரூ கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் என்ட்ரு கொடுக்க போகிறேன். என்ட்ரு கொடுத்த உடனே எனக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்குன்னா 5% கமிஷன் ரேட் கிடச்சிருக்கு. இப்போ வாங்க எப்படி அதுன்னு செக் பண்ணுவோம், கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். இயர்ஸ் 2 வந்து லெஸ் தென் 5 இயர் டென்யூரில் வந்து ஃபால் ஆகுது. சரியா? இப்போ நம்ம சேல் செக் பண்ண போகிறோம். சேல் நமக்கு என்ன இருக்குது, 1,20,000. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1 lakh இங்கே இருக்கா, இதுதான் 1 lakh. இந்த 1 lakhக்கு அடுத்து தான் 1,20,000 நம்மளுடைய சேல் ஃபால் ஆகுது. சரியா? அதுடைய கமிஷன் ரேட்டு 5%. அது நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. நம்ம வந்து அப்ராக்சிமேட் மேட்ச் கொடுத்தனால நமக்கு அதை 1,20,000 கிடச்சிருக்கு. நான் இப்போ பாருங்கள் ஃபார்முலா வந்து மற்ற செல்லுக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணோன்னே அடுத்த எக்ஸாம்பிள் 6 இயர்ஸு, அது வந்து கிரேட்டர் தென் 5 இயர் டென்யூரில் வருது. சரியா? அப்புறம் நம்ம சேல் வந்து 1,05,000. அதை நம்ம போய் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் இந்த ரேஞ்சில் அது 1,05,000 இருக்குது. அப்போ 1 lakh உள்ளது கமிஷன் ரேட் என்னவோ அது நமக்கு இங்கே கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 6% தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அங்கே இருக்கிறது என்ன கமிஷன் ரேட்டு 6.25. ஸோ இங்கே நான் ஃபுல் செல்லையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த காலமை ஹோம் டேப்க்கு கீழே நான் ஜஸ்ட்டு வந்து டெசிமல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். சரியா? பாருங்கள் 2 times நான் இன்க்ரீஸ் பண்ணோன்னா டெசிமல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நமக்கு எக்ஸாக்ட் 6.25 இங்கே அவுட்புட் வந்திருக்குது. ஓகே, இப்போ அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இயர்ஸ் வந்து 10, இயர்ஸ் 10க்கு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள், சேலு 3,25,000. ஸோ இந்த இயர் 8ங்கிறது வந்து கிரேட்டர் தென் 5 இயர்ஸில் அப்ளை ஆகுது. அதில் பாருங்கள் இப்போ இதில் வந்து 3 lakh எங்கே இருக்குது, இந்த இருக்குது 3 lakh. இதில் வந்து 8.5% வந்து கமிஷன் ரேட்டு. ஓகே, அது வந்து நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபார்முலா மூலமாக பிக் ஆகி வந்திருக்கு கமிஷன் ரேட். ஓகே, இப்படித்தான் நீங்கள் இந்த கமிஷன் ரேட் பர்சன்டேஜ் வந்து இந்த VLOOKUP யூஸ் பண்ணி ரெண்டு டேபிள்லேருந்து பிக் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கமிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்னது ஈஸி ஃபார்முலா தான். சேல்ஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் இன்ட்டு அந்த கமிஷன் ரேட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டேன்டா நமக்கு அவுட்புட் வந்துடும்.
சரியா? இப்படித்தான் நீங்கள் விலுக்கப் ஃபார்முலா வந்து 2 டேபிள் மூலமாக நீங்கள் அவுட்புட் எடுக்கலாம் விலுக்கப் ஃபார்முலா யூஸ் பண்ணி. சரியா? இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களோடய ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நீங்களே அதை எதையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.